பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். பவுல் சொல்கிறாரு ரோமருக்கு எழுதும்போது, ஆமென், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்கிறோம். ஆமென். உயிர்த்தெழுதலின் விசுவாசம் நம்முடைய நம் தேவனை பற்றி அறிகிற அறிவை இன்னும் மேன்மைப்படுத்துகிறது. மரண பயங்கள், வியாதியை பற்றிய பயங்கள், கடனை பற்றின பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை ரட்சிக்கிற தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதம் 21 நாள் அதிகாலை ஜெபம் நம்முடைய சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 2வது நாளாக இந்த ஜெபம் நடைபெறுகிறது. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற வசனம் உபாகமம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா மீதி எடுக்கப்படணும். மீதி, அதாவது ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது அவங்க 5000 பேர் அதை சாப்பிட்டார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள். எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தியாய் சாப்பிட்டார்கள். 12 கூடைகள் மீதி எடுத்தார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை திருப்தியாக சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிடணும், மீதி எடுக்கப்படணும், மீதிகள் சேமிக்கப்பட்டு களஞ்சியங்கள் வளரணும். ஆகவே இப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். ஆகவே 3 காரியங்கள், நம்முடைய களஞ்சியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன். விதமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போவதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். இந்த வருஷத்தின் நடுவிலே நாம் இருக்கிறோம் என்று அந்த வசனம் சொல்கிறது. வருஷத்தின் நடுவில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஜூலை மாதம் 2ஆம் தேதி இந்த வருஷத்தின் நடு நாள். நேற்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி, அது இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள். இன்றைக்கு 2வது நாள். அதாவது நேற்று வரைக்கும், ஜனவரியிலிருந்து நேற்று வரைக்கும் 182 நாட்கள் முடிந்தது. இன்றைக்கு 183வது நாளிலே இருக்கிறோம். 183 + 183 366 நாட்கள். அதாவது பாதி வருஷம் முடிந்து விட்டது. பாதி வருஷம் இருக்குது.
கரெக்டாக இந்த வருஷத்தினுடைய நடு மையத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். அப்படி இந்த வருஷத்தின் நடுவில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த வசனம் சொல்லுகிறது. ஆபகுக் 3:2, கர்த்தாவே வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவில் அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அவருடைய கரத்தின் கிரியைகள் தான் எல்லாமே. நாம் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பாராக. 2025 1ஆம் தேதி நிறைய வாக்குத்தத்த வசனங்களை வைத்து மிகுந்த சந்தோஷத்தோடு வருஷத்தை நாம் துவங்கினோம். ஆனால் அந்த சந்தோஷம் இந்த நாளில் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்தா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் நிறைய விஷயங்களில் சோர்ந்து போய் இருப்பதை பார்க்குறோம். ஆனால் அப்படி சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவருக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன்தான். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்வெளிகள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமீன். எவ்வளவு அருமையான ஒரு விசுவாச அறிக்கையை பார்க்கிறோம். ஆமீன். யார் நம்மை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். யார் நம்மை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகி போக மாட்டார். வருஷத்தின் நடுவிலும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தை வேதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய மார்ட்டின் லூதர் அவர்கள் இந்த வசனத்தை வேதத்தில் கண்டுபிடித்தார். இது ரோமரில் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை கண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை பற்றின விசுவாசம் மிகவும் முக்கியமானது என்பதை அவர் அறிந்து கொண்டு எழும்பினார். அதிலிருந்து தான் இந்த புராட்டஸ்டன்ட் ஊழியம் ஆரம்பமானது. அந்த ஆபகுக் 2:4 வாசிக்கிறோம், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உன் விசுவாசத்தின்படி தான் உனக்கு ஆகும் என்று சொன்னார். உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக் கடவுது என்று சொன்னார். அந்த பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்குள் தேவனை பற்றின விசுவாசம்தான் நம்மை வாழ வைக்கும். ஆகவே இந்த வருஷத்தின் நடுவில் இருக்கிற நாம் கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றியே தீருவார். உபாகமம் 28:8 நாம் இப்படி வாசித்தோம், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இதோடு கூட சங்கீதம் 144 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும், எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை பாருங்கள். வருஷத்தின் நடுவில் இருக்கிற நாம்
கர்த்தருக்குள்ளே நாம் நம்மை பலப்படுத்தி கொள்வோம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு எழும்பினான். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. வருஷத்தின் நடுவில் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். நம்முடைய கண்கள் அதை காணும், சுற்றியுள்ள கண்களும் அதை காணும். அது ஆச்சரியமாக இருக்க போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமேன். எங்களை அன்பாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தின் நடுவிலே உம்முடைய கிரியைகளாய் எங்களை நீ உயிர்ப்பித்ததற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனே, இந்த வருஷத்தின் நடுவில் உற்சாகமாய் மீதி இருக்கிற 6 மாதங்களையும் வெற்றிகரமாய் நாங்கள் விசுவாச ஓட்டத்தில் ஓடி முடிக்க உமது ஆசீர்வாதங்களால் நாங்கள் நிரப்பப்படவும், ஆண்டவரே நீங்கள் நிரப்பப் போகிறீர், அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் காத்திருக்கிறோம். ஆமீன். எங்களுடைய காத்திருக்குதலை மகிழ்ச்சியுள்ளதாகி மாற்றப் போகிறீர். அதற்காக கோடான கோடி நன்றி. ஆமேன். இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.